ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க வரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். அதாவது ஷேர் மார்க்கெட், லாட்ரி, கிரிப்டோ கரன்சி போன்றவற்றில் முதலீடு செய்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். ஏன் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுல நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய லாசஸ் ஏற்பட்டு ஒரு கீழ்நிலைக்கு போகக்கூடிய சூழல்கள் என்பது ஏற்படும். ரெண்டு விதமான செயல்களா இந்த விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சில பேர் சாதாரண ஆளா இருப்பாங்க, கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிற நிலைமை இருக்கும். இல்ல கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க கீழ்நிலைக்கு நிறைய லாசஸ் என்பது ஏற்பட்டு கீழ்நிலைக்கு போகக்கூடிய சூழல் என்பது கொடுத்துரும். ஏன்னா இதுல ஆசைகள் அதிகமாக ஏற்படும். ஏன்னா ஒரு விஷயத்த ஆரம்பத்துல பணம் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு சம்பாதிக்கலாம், கொஞ்சம் அளவு சம்பாதிச்சாலே ஒரு அடிஷனல் வருமானம் ஃபேமிலிக்கு வந்தாலே போதும் என்ற ஒரு மனநிலையில உள்ள போயிடுவாங்க. உள்ள போயிட்டு விட்ட பிறகு கொஞ்சம் பணம் ஆரம்பத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கும். அதுக்கு என்ன ஏற்படும், மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசைகள் என்பது அதிகமா போய் பேராசை வரைக்கும் போய் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடும். சில நேரத்தில் இடையில லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸை ஈடுகட்டணுன்றதுக்காக கடன் வாங்குவாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் வரும், ஃபேமிலி நிறைய விதமான ப்ராப்ளம் ஏற்படும். எல்லா விதமான பிரச்சனைக்கும் இது முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறதுனால இது ஒருத்தவங்களுக்கு அவங்க ஜாதக ரீதியா கொடுப்பினை இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்து இன்வால்மெண்ட் பண்ணணும். ஆசை இருக்கு, நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக என் ஃப்ரெண்டு சொல்றாங்க, ரிலேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்கன்றதுக்காக இறங்கிட முடியாது. ஏன்னா இது அவங்களுடைய ஜாதக அமைப்புல நல்லா இருக்கும், அவங்களோட டைம் நல்லா இருக்கும், நல்லா சம்பாதிப்பாங்க. உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ, லாட்ரி சார்ந்த விஷயம் நிறைய கேள்வியில பேஸ் பண்ணி அன்றாட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சார் நான் கேரளா லாட்ரி வாங்கிட்டு இருக்கேன் சார், இல்ல மலேசியாவுக்கு போனவங்க அந்த இடத்துல லாட்ரி எல்லாம் புழக்கத்தில் அதிகமாக இருக்கும். இது போல கேள்வி எல்லாம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஜாதகத்தை பார்க்க சொல்லுவேன். உங்க ஜாதகத்தை பாருங்க, உங்களுக்கு டைம் எப்படி இருக்கு, நல்லா இருந்தா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம், இல்லைன்னா அதோட வெளில வர்றதுதான் பெஸ்ட்ன்றதை புரிஞ்சுக்கணும். இதே போலதான் கிரிப்டோ சார்ந்த விஷயங்களும், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுதான். இதுல உங்களுக்கு எந்த ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எது நல்லா இருக்குன்னு சொல்லி ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதக ரீதியா தசா புத்தியும் கோச்சார அமைப்பும் டைம் நல்லா இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயத்த இன்வால்மெண்ட் ஆனாங்கன்னா ஓரளவுக்கு பெட்டரா தப்பிச்சுக்கலாம்ன்றதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இப்ப நான் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதாவது இந்த கிரிப்டோ, இந்த ஷேர் மார்க்கெட், லாட்ரி சார்ந்த விஷயங்களை ஒரு முதலீடு பண்ணி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும்னா எப்படிப்பட்ட கிரகநிலை வேண்டும், அதுக்கு என்னென்ன விஷயமான பாவத்தையும் கிரகத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத இப்போ போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க போர்டுக்கு போயிடலாம். அதாவது ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி, கிரிப்டோ மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. நிறைய பேர் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. அவங்களெல்லாம் எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குன்றது தான் இந்த பதிவு என்பது நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரகத்தை பார்க்கணும், என்னென்ன கிரகங்கள்லாம் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் இது போன்ற விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு. ஏன்னா அதாவது கேம்பிளிங் அப்படின்ற எடுத்துக்கிட்டனாலே ராகு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே போல சடன் லாஸ் இல்ல சடன் கெயின் எல்லாமே ராகு தான். அப்ப கேம்பிளிங்கும் சடன் லாஸ், சடன் கெயின், சடன் லாஸ் எல்லாமே ராகு தான். அப்ப ராகுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒருவரின் ஜாதகத்தில் ராகு நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் என்பது புரிஞ்சுக்கணும். நல்ல அமைப்புனா என்ன பாவ தொடர்புகள்ன்றத நம்ம கேபி முறையில் எப்படி வரும்ன்றத நான் சொல்றேன். அதே போல சந்திரன் அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சந்திரனையும் பார்க்கணும், கேதுவையும் பார்க்கணும். ஏன்னா ஸ்பெகுலேஷன், இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான், இன்ட்யூஷன் தான், நம்மளோட உள்ளுணர்வு தான். நம்ம உள்ளுணர்வு ஒரு விஷயங்கள் சொல்லும், உள்ளுணர்வுனால இங்க சந்திரன் வந்துடும். சந்திரன் தான் விரைவாக நகரக்கூடிய ஒரு பிளானட். இது ஷேர்ஸ் எல்லாமே டக்குன்னு அதிகமாகவும் டக்குன்னு கம்மியாகும், இது போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சந்திரன் எடுத்துக்கிறாங்க. கேதுவும் எல்லாமே ஸ்பெகுலேஷன், எல்லாமே கேதுவோட தன்மைகள் வந்துடும். அதனால சந்திரன், கேது இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒருவரின் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், குறிப்பிட்ட பாவங்களை தொடர்பு பெற்று இருக்கணும். அதே போல இதையும் நம்ம பார்த்துக்கணும். வேற என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதன் என்று எடுத்துக்கணும். புத்தி கூர்மை, அறிவு கூர்மை அப்படின்ற புதன் தான். புதன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களே ஒரு மெத்தடை உருவாக்கி அதெல்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். புதன் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு தனித்துவமான ஒரு ஸ்கில் என்பது இருக்காரு. மத்தவங்க பேச்சை கேட்டு மத்தவங்க சொல்லுவாங்க இது இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதை இன்வெஸ்ட் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பேச்சை கேட்டு பண்ணணும். உங்களுக்கு டைம் நல்லா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும், கிடைக்கும், கெயின் பண்ணுவீங்க. இல்ல லாஸ் ஆகக்கூடிய சூழல் என்பது ஆட்டோமேட்டிக்கா. அதனால புதனுடைய தன்மைகளை பார்க்கணும். இந்த கிரகங்கள், இந்த 4 கிரகம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன பாவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னாதிபதி தான். ஏன்னா லக்னம்னா நம்மளுடைய தனித்தன்மைகளை சொல்லக்கூடியது. அப்ப லக்னாதிபதி நீங்க ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டை குறிக்கக்கூடிய பாவம் என்பது 5ஆம் பாவம். இப்ப 5ஆம் பாவத்தை தொடர்பு இருக்குன்னா அதுல உங்களுக்கு தனித்தன்மை இருக்குன்றதுக்கான அர்த்தம். சரிங்களா? அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், தனித்தன்மை இருக்கும், தாராளமா பண்ணுவீங்க. ஆனா இதை விட முதல் தரமான அமைப்பு என்பது 2, 6, 10 இந்த பாவங்கள் தொடர்பு என்பது இருக்க வேண்டியது இருக்கும். 11ஆம் பாவத்தை தொடர்பு இருக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே பொருளாதாரத்துக்கு சிறப்பான பாவங்கள். அப்ப லக்னாதிபதி யாருக்கெல்லாம் ராகுவோ, சந்திரனோ, கேதுவோ, புதனோ இந்த கிரகங்கள் எல்லாமே கனெக்டிவிட்டியில இருக்குன்னு கிடையாது. இந்த குறிப்பிட்ட கிரகங்கள் எந்த கிரகம் வேணாலும் லக்னத்தோட தொடர்பு பெற்று ஒன்னே லக்னத்துல இருக்கலாம்,
இல்ல லக்னாதிபதியோடைய பார்வையில சேர்க்கையில நட்சத்திர சாரத்துல ராகுவோ சந்திரனோ கேதுவோ புதோ இது குறிப்பிட்ட கிரகங்கள் இருந்து அந்த லக்னாதிபதி லக்ன சப்ளாடு வந்து பாத்தீங்கன்னா 2 6 10 11 இது போல தொடர்பு இருக்கணும். 4 எடுத்துக்காதீங்க இந்த இடத்துல. 4 என்பது இந்த 5 வந்து 5க்கு 12ஆம் வந்துடும்ல, 4 ஷேரை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவம் அதுக்கு 12 டேரக்டா வந்துடும். ஷேர் மட்டும் கிடையாது இந்த இடத்துல. இந்த லாட்ரியும் 5ஆம் பாவம் தான், கிரிப்டோ கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயம் 5ஆம் பாவம் தான். எல்லாத்துக்கும் பொதுவா எடுத்துக்குவாங்க இடத்துல. அதனால 4ஆம் பாவத்தை மட்டும் இங்க எடுத்துக்காதீங்க. சிறப்பான ஒரு அமைப்பு. வேற என்ன பாவத்தை பார்க்கணும்னா 2ஆம் பாவத்தை பார்க்கணும், தனஸ்தானம். ஏன்னா பணம் நமக்கு எதன் மூலமாக வரும் என்பது 2ஆம் பாவத்தை வச்சே சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்ப 2ஆம் பாவமும் என்ன பாவ தொடர்புகள் வரணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10ஆம் பாவம் 11ஆம் பாவம் தொடர்பு என்பது சிறப்பான ஒரு அமைப்பு. ஏன்னா 2ஆம் பாவம் தனஸ்தானம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எதன் மூலமாக ஒரு பணம் வரும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லக்கூடிய 2ஆம் பாவம் நான் பாத்துக்கணும். அப்ப 2ஆம் பாவத்தோடு இந்த ராகு சந்திரன் கேது புதன் இது போன்ற கிரக தொடர்புகள் பெற்று 10 11ஆம் பாவம் தொடர்பு இருப்பது முதல் தரமான அமைப்பு. இவங்களுக்கு கேம்பிளிங், இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர், லாட்டரி, கிரிப்டோ மூலமாக பணம் வரக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். இது நம்ம பார்க்கணும். சரி, வேற என்ன பாவங்கள் பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10ஆம் பாவம் பொதுவாக தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது தொழில் எடுத்துக்கலாம். ஏன்னா 10ஆம் பாவம் நல்லா இல்லைன்னா இது நீங்க பார்ட் டைமா தான் பண்ண முடியும். அதை பார்ட் டைம்னா வேற ஏதோ வேலையோ அதை பிசினஸோ பண்ணிட்டு அடிஷனலா நீங்க தான் பண்ணலாம். ஆனா நீங்க தனியா நீங்க பண்ணணும், இதுவே பிசினஸா நீங்க பண்ணணும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல இதுலயே இருப்பாங்க, பிசினஸாவே பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த தொழில் என்பது சிறப்பா இருக்கும். தொழில் ஸ்தானத்தோடு இந்த ராகு கேது சம்மதம் பெற்றிருக்கும், ராகுவோ கேதுவோ சம்மதம் பெற்றிருக்கும், இல்ல புதனும் தொடர்புகள் இருக்கலாம். இறுதியில 2 4 6 10 இந்த 4ஆம் பாவத்தை மட்டும் எடுத்துருங்க. அதாவது 2 6 10 இந்த பாவங்கள் தொடர்பு என்பது இருப்பது முதல் தரமான ஒரு அமைப்பு. தொழிலாகவே இந்த ஷேர் என்பது அவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்பது வந்துடும். ஷேர் கிரிப்டோ பண்ணக்கூடிய அமைப்பு என்பது வந்துடும். சரி, அப்ப ஆட்டோமேட்டிக்கா 8ஆம் பாவத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி 11ஆம் பாவத்தை பார்க்கணும். 11ஆம் பாவம் லாபஸ்தானம் வரும்ல, லாபம். ஆனால் 11ஆம் பாவமும் நல்லா இருக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு. அடுத்து 8ஆம் பாவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து 8ஆம் பாவம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது. அதாவது சடன் கெயின், சடன் லாஸ் எல்லாமே 8ஆம் பாவத்தின் காரகத்துவங்கள் தான். அப்ப 8ஆம் பாவத்தோடு இது போன்ற குறிப்பிட்ட கிரகங்கள் சம்மந்த பெற்று 2 6 10 11 இது போன்ற தொடர்புகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு கோடி கணக்குல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது வந்துடும். 8ஆம் பாவத்தின் நிலையை எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நட்சத்திர உபநட்சத்திர தொடர்புகள் நம்மளுக்கு கேபி மெத்தட்ல பாத்துக்கணும். சரி, இப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பது 5ஆம் பாவம் தான். எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாவம். ஷேரு, லாட்டரி, கிரிப்டோ எல்லாத்துக்குமே இது பர்டிகுலரான பாவம் என்பது 5ஆம் பாவம். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்பது லக்ன பாவம், 10ஆம் பாவம், 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும் கட்டாயம். மற்ற பாவங்களை கூட நல்லா இல்லைன்னா ஒண்ணு நம்ம வந்து ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த பாவங்கள் சரியில்லைன்னா இதுல அவங்க நினைக்க முடியாதுன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்ப 2ஆம் பாவத்தோடு இந்த குறிப்பிட்ட கிரகங்கள் சம்மந்தப்பட்டு 2 6 10 இல்ல 3 7 11 தொடர்பில் இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு. இதுவே 8 12 காம்பினேஷன் 4 8 12 காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நிறைய லாசஸ் ஏற்படும். இவங்களும் பண்ணுவாங்க, சரியா பண்ண மாட்டாங்க, நிறைய லாசஸ் ஏற்படும். கடனை வாங்கி வந்து ஷேர்லயோ இல்ல வந்து கிரிப்டோ லாட்டரியோ ஏதோ விஷயம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது கடனாவும் அதிகமா ஆயிடும். அப்ப ஆசைக்கு அதிகமாக தூண்டி ஒரு கட்டத்தை வந்து நிறைய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். இது போன்ற 5ஆம் பாவம் 4 8 12 யாருக்காவது தொடர்பு இருக்கும். தொடர்புகள்னாலே 5ஆம் அதிபதி 4ஆம் பாவத்துல 8ஆம் பாவத்துல 12ஆம் பாவத்துல இருப்பது. 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட பார்வையிலே சேர்க்கையில நட்சத்திர சாரத்திலையும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு என்பது இருக்கும். இது போல தொடர்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். நம்ம நட்சத்திர உபநட்சத்திரம் இருப்பது முதல் தரமான அமைப்பு. 4 8 12 கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த பக்கமே போகக்கூடாது. ஷேர், லாட்டரி, இந்த கிரிப்டோ சார்ந்த விஷயங்கள் போகவே கூடாது. நிறைய விதமான பிரச்சனை என்பது அனுபவிப்பாங்க. இது ரொம்ப கவனமாக இருக்கும். சரி, இவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டு தசாபுத்தி சிறப்புலன்னா சில பேருக்கு நான் கட்டாயம் என்று சொன்னேன். லக்ன பாவம் நல்லா இருக்கும், லக்னாதிபதி நல்லா இருக்கும், 10ஆம் அதிபதி நல்லா இருக்கும், 5ஆம் பாவம் நல்லா இருக்கும். தசை என்பது சிறப்பாலன்னா அவங்க வந்து பணம் என்பது சம்பாதிக்க முடியாது. கொடுப்பனை நல்லா இருக்கும், தசை சிறப்பாலன்னா ஓரளவுக்கு மீடியமா தான் சம்பாதிக்க முடியும். கொடுப்பனையும் நல்லா இருந்து தசையும் சிறப்பாக இருக்கும் பட்சத்துல நிறைய பணம் என்பது அவங்களுக்கு இதன் மூலமாக வரும். அப்ப தசைனா எந்த கிரகத்தின் தசையாக இருக்கலாம். ஆனா அந்த குறிப்பிட்ட கிரகம் 2 6 10 இல்ல 3 7 11 இது போன்ற தொடர்புகள் என்பது பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம். 8 12 காலகட்டத்துல இல்ல 5 9 காலகட்டத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா நிறைய லாசஸ் சந்திப்பாங்க. இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அறவே தவிர்த்தது பெஸ்ட்ன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ போர்டில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்டெப்பாக வந்து என்னென்ன கிரக தொடர்புகள், பாவ காம்பினேஷன், என்னென்ன பாவங்களை பார்க்க வேண்டியது இருக்கும், எப்படி இருந்தால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பணம் சம்பாதிக்க முடியும், எப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் வரும், இது போல நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். இத்தோட இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும்
ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன், இன்னும் நியூமராலஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. முக்கியமான பதிவுகள்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். எல்லாம் ஆஸ்ட்ரோ பர்கன் அப்படின்ற பிளேலிஸ்ட் என்பது இருக்கு. திருமணம், குழந்தை, வேலை, பிசினஸ், இதுபோல் பல விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். அப்ராடு, வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆஸ்ட்ரோ பர்கன் பிளேலிஸ்ட் என்பது இருக்கு. பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.